ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குயிக்கா சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு மீன் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒரு ஜார்ல சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் எடுத்தா தான் டேஸ்டா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் எடுக்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ சின்ன வெங்காயம் ஒரு பவுல் நிறைய போட்டோம்னா அதுக்கு பாதி வந்து தேங்காய் துருவனது, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, ஒரு 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல ஒரு பெரிய பாத்திரத்துல, இது எந்த பாத்திரத்துல நம்ம குழம்பு வைக்கிறோமோ அந்த பாத்திரத்துல அந்த அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் நல்லெண்ணெய் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 டீஸ்பூன் நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா டேஸ்டா இருக்கும். ஏன்னா நல்லா ஊத்திட்டு 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா புளி தண்ணி ஊற்றணும். நான் வந்து புளி வந்து சாதா புளி யூஸ் பண்ணல, கொடம்புளி தான் யூஸ் பண்றேன், கேரளா அந்த கொடம்புளி. ஸோ அதனால 3 பீசஸ் போட்டேன். இந்த ஸ்டேஜில் நீங்க சாதா புளி கூட நல்லா கரைச்சி எந்த அளவுக்கு புளித்தன்மை வேணுமோ நீங்க ஊத்திக்கலாம். ஊத்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அடுப்பு பற்ற வச்சு நல்லா கொதி வைக்க போறோம். இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது மீன் வந்து நான் பீசஸ் போட மாட்டேன். இந்த தலைப்பகுதி வால் பகுதி தான் எங்க வீட்டில் நாங்க குழம்புக்கு தான் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். மற்ற எல்லாமே ஃப்ரை பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி மீன் பீசஸ் எல்லாம் போட்டு நல்லா கொதி வைக்க போறோம். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல 15-20 நிமிஷம் நல்லா கொதி வைக்க போறோம். கொதி வச்சோம்னா இப்ப பாத்தீங்கன்னா குழம்பு ஃபுல்லா இருக்கு. ஸோ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இது பாதி ஆயிரும், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம குழம்பு ரெடியா இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. ஸோ உங்களுக்கு நடுவில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணணும்னா நீங்க பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம ஃபிஷ் கறி, குக்கான ஃபிஷ் கறி ரெடி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுவேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.